இது பரேலி நகரத்துல நடந்த விஷயம். அந்த ஊர்ல சப்னா அப்புறம் கமலாங்கிற 2 மருமகள்கள் ஒரே குடும்பத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட மாமியாரோட பேரு அமராவதி. அமராவதிக்கு கமலானா ரொம்ப பிடிக்கும். ஆனா சப்னாவை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பாரபட்சத்துக்கான காரணம் அவங்க 2 பேரோட நிறம். கமலா ரொம்பவே அழகா வெள்ளையா இருந்தா, இன்னொரு பக்கம் சப்னா மாநிறத்துல, அதாவது கருப்பா இருப்பா. கமலா, நீ போய் உன்னோட வேலைய பண்ணிக்கோ. சப்னா கருப்பி பாத்திரங்களை விளக்கிடுவா. அத்தை, இன்னைக்கு நிறைய பாத்திரங்கள் இருக்கு. கொஞ்சம் கமலா எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணா. இல்ல, கமலா உனக்கு உதவி செய்ய மாட்டா. எல்லா பாத்திரங்களையும் நீ தான் விளக்கணும். வீட்டுக்கு யாராவது உறவுக்காரங்க வந்தா மருமகளை பாப்பாங்க. கமலாவால என்னோட மதிப்பு கூடுது. ஆனா உன்னால எனக்கு மானமே போகுது. எப்படிப்பட்ட கருப்பு மருமகளை கொண்டு வந்து வச்சிருக்கேன்ட்டு தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சப்னா நாள் முழுக்க வேலை செஞ்சும் கூட அவளால தன்னோட மாமியார சந்தோஷப்படுத்த முடியல. அத்தை, நான் உங்களோட கால் அமுக்கட்டுமா? வேண்டவே வேண்டாம். உன் கருப்பு நிறம் எனக்கு ஒட்டிடுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? நானும் உன்ன மாதிரியே அசிங்கமாயிடுவேன். அதனால நீ என்ன தொடவே தொடாத. கமலா அப்புறம் சப்னாவோட கணவர்கள் 2 பேருமே பிசினஸ்மேன் தான். அவங்க பிசினஸ் ட்ரிப்ஸை முடிச்சுக்கிட்டு வரப்பெல்லாம் அவங்க 2 பேரும் குடும்பத்துக்காக கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த கிஃப்ட்ஸை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்க அம்மா அமராவதி கிட்ட கொடுப்பாங்க. அமராவதி கிஃப்ட்ஸை எல்லாருக்குமே கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது மிஞ்சு போயிட்டா அத சப்னா பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. நிறைய வாட்டி சப்னாக்கு எந்த கிஃப்டும் கிடைக்காது. ஒரு நாள் சப்னா தன்னோட கணவர்கிட்ட இப்படி சொன்னா, அத்தை என்கிட்ட ரொம்ப பாரபட்சம் பாக்குறாங்க. அதுவும் நான் கருப்பா இருக்கேன்ற ஒரு சின்ன காரணத்தினால. ஒரு சில வாட்டி அவங்களோட மட்டம் தட்டுற வார்த்தைகளை கேக்குறப்பெல்லாம் என்னால தாங்கவே முடிய மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? நான் உன்கிட்ட எந்த ஒரு வித்தியாசத்தையோ பார்க்கலையே. சப்னாவோட கணவன் ராகவ் சப்னாவை ரொம்பவே நேசிப்பான். சப்னாவும் ராகவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சப்னாவோட நிறம் எப்படி இருந்தாலும் ராகவுக்கு மட்டும் சப்னாவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சப்னா ரொம்பவே நல்ல குணம் கொண்டவ. அதனால ராகவ் தன்னோட வீட்டு ஆளுங்களையே எதிர்த்து சப்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ராகவோட அந்த தூய்மையான காதலால தான் சப்னா தன்னோட மாமியார் அப்புறம் ஓரவத்தியோட கொடுமைகளை தாங்கிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் கமலா தன்னோட மாமியார் கிட்ட இப்படி சொன்னா, அத்தை, நான் பார்லருக்கு போயிட்டு வரேன். அந்த கருப்பி சப்னா கிட்ட பாத்திரம் விளக்கி வீட்டை தொடச்சு சாப்பாடு செய்ய சொல்லுங்க. நீ போயிட்டு வாடா, நான் அந்த கருப்பி சப்னா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அத்தை, நானும் பியூட்டி பார்லருக்கு போக நினைக்கிறேன். நீ கருப்பா இருக்க, கருப்பு நிறத்து மேல என்ன மேக்கப் போட்டாலும் பிரயோஜனமே இல்ல. அதனால நீ வீட்லயே இருக்கிறது நல்லது. ஒரு நாள் சப்னா மாடியில துணி காய போடலான்னு போனப்போ கமலா இப்படி சொல்லிட்டு இருந்தா, அத்தை, நாம சமையலுக்கு ஒரு மேடை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. கமலா, இதுவரை எங்க வீட்ல வேலைக்காரிய வச்சுக்கிட்டதே இல்ல. இதுதான் நம்மளோட பாரம்பரியம். வீட்ல இருக்கிற பொம்பளைங்க தான் சாப்பாடு சமைப்பாங்க. அத்தை, நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நாமெல்லாம் அந்த கருப்பி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாமளும் கருப்பாயிட்டு இருக்கோம். இல்லம்மா, அது எப்படி சாத்தியமாகும்? கருப்பு கைகளால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு யாராவது கருப்பாவாங்களா என்ன? இதெல்லாம் உன்னோட மனப்பிரமதான். அது தசராக்கான ஒரு நாள். வீட்ல இருக்கிற எல்லாருமே திருவிழாக்கு போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. சப்னாவும் திருவிழாக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. ஆனா அந்த நேரத்துல கமலா சப்னா கிட்ட வந்து இப்படி சொன்னா, ஓ மகாராணி, நீ தயாராக வேண்டிய அவசியமே இல்ல. நீ வீட்ல தான் இருக்க போறேன்னு அத்தை சொன்னாங்க. அத்தை ஏன் அப்படி சொன்னாங்க? எனக்கும் திருவிழாக்கு போகணும்ட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வீட்டு ஆளுங்க எல்லாருமே போறாங்க. நான் மட்டும் இங்க என்ன பண்ணுவேன்? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது தசரா. அந்த இடத்துக்கு நிறைய உறவுக்காரங்களும் வரலாம். அவங்க மட்டும் உன்னோட கருப்பு நிறத்தை பார்த்தாங்கன்னா உன்னால நம்மளோட மாமியாருக்கு அவமானமா போயிடும். நான் எங்க, நீ எங்க, எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க. அதனால நீ வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம். எல்லாருமே திருவிழாக்கு போனாங்க. ஆனா சப்னாக்கு மட்டும் பாவம் வீட்லயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்த விஷயம் இது. வீட்டுக்கு சில கெஸ்ட் வந்திருந்தாங்க.
அமராவதி தன்னோட 2 மருமகள்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இப்படி சொன்னா. சப்னா கருப்பி, நீ சீக்கிரமா டீயும் பஜ்ஜியும் செஞ்சு வெயி. ஆனா அத கமலா தான் கெஸ்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு வருவா. சப்னா கருப்பி, நீ தப்பி தவறி கூட கெஸ்டுக்கு முன்னாடி வந்துடாத. மாமியார் கெஸ்டோட பேசுறதுக்காக போனாங்க. சப்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பஜ்ஜிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கமலாக்கு ஃபோன் வந்ததால அவ தன்னோட ரூமுக்கு போயிட்டா. பஜ்ஜியும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஆனா கமலா கிச்சனுக்கு வரவே இல்ல. அட, இந்த கமலா எங்க இருக்கா? டீ வேற ஆறி போயிடும். மாமியார் குரல் கொடுத்தாங்க. மருமகளே, டீ எடுத்துட்டு வாமா. 2-3 வாட்டி கூப்பிட்டாங்க. ஆனா கமலா தன்னோட ரூம்குள்ள உட்காந்து காதுக்கு ஹெட்போனை போட்டுக்கிட்டு போன்ல பேசுறதுல பிஸியா இருந்தா. அவ டீ கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற விஷயத்தையே மறந்துட்டா. நானே டீயை கொண்டு போய் கொடுக்கணும் போல. சப்னா அந்த விருந்தாளிங்களுக்காக டீ எடுத்துட்டு வந்தா. இந்த சின்ன விஷயத்துக்கு மாமியாருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த கெஸ்ட் கிளம்பினதுமே அவங்க சப்னா மேல கோவப்பட்டாங்க. நீ விருந்தாளிங்களுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லிருந்தேன்ல. நீ என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்ட. ஓ மூஞ்சிய பார்த்து அந்த விருந்தாளிங்க என்ன நினைப்பாங்களோ தெரியல. அப்பதான் கமலாவும் அந்த இடத்துக்கு வந்தா. அத்தை, நான் வரதா இருந்தேன். ஆனா இந்த கருப்பு மகாராணி என்கிட்ட இருந்து பிளேட்டை புடுங்கிட்டா. அத்தை, கமலா போய் சொல்லிட்டு இருக்கா. போதும், நீ இந்த நிமிஷமே இந்த வீட்ல இருந்து கிளம்பி போயிடு. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்குன்னு பிறந்த வீடு கூட இல்ல. நான் ஒரு அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். நீங்க இப்படி என்ன வீட்ல இருந்து துரத்து விட்டா நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண் முன்னாடி நீ இருக்க கூடாது, அவ்வளவுதான். சப்னாவோட கணவன் ராகவ் வீட்ல இல்ல. அப்புறம் சப்னாவோட மொபைலையும் அமராவதி அவகிட்ட இருந்து புடுங்கிட்டா. சப்னாக்கு வீட்டு விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அடுத்த நாள் சப்னா தீபாவளி அன்னைக்கு ஃபுட்பாத்ல உட்காந்து ரொம்பவே சோகமா வெடிஞ்சிட்டு இருக்கிற பட்டாசுகளை பாத்துக்கிட்டு இருந்தா. கடவுளே, ஏன் என்ன இப்படி கருப்பா படிச்சீங்க? நானும் சிகப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எனக்கும் இன்னைக்கு கமலாக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். இன்னொரு பக்கம் அமராவதியோட வீட்ல ஒரு பட்டாசு வந்து அமராவதியோட கையில வெடிச்சது. அம்மா கமலா, சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா, என் கை எரிஞ்சிடுச்சு. நான் தீபாவளியை கொண்டாடுறதா இல்ல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா? நீங்களே போய்க்கோங்க. அமராவதி வலியில கத்திக்கிட்டே இருந்தா. ஆனா கமலா எதையுமே கேட்டுக்கல. இனி அமராவதி நடந்துகிட்டே தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தா. அப்பதான் சப்னா அமராவதிய பார்த்தா. என்னாச்சு அத்தை? இவ்ளோ ராத்திரி வேளையில எங்க போறீங்க? என் கையில பட்டாசு வெடிஞ்சிடுச்சு. நான் கமலா கிட்ட என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சப்னா உதவிக்காக அந்த இடத்துல இருக்கிற வீட்டு கதவுகளை எல்லாத்தையும் தட்டிட்டு இருந்தா. அப்புறம் கடைசியில அவளுக்கு ஒரு ஆட்டோக்காரன் கிடைச்சான். சப்னா தன்னோட மாமியாரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சா. இந்த வாட்டி சப்னாவோட தீபாவளி இப்படி போச்சு. அன்னைக்குதான் அமராவதிக்கு அவ என்ன தப்பு செஞ்சிருக்கான்ட்டு புரிய வந்தது. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட அருகதை இல்லாதவன்ட்டு எனக்கு தெரியும். நான் வெளி அழகுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன். உண்மையான அழகு என்பது குணத்துல தான் இருக்கும்ட்டு எனக்கு தெரியாம போயிடுச்சு சப்னா. இன்னிலிருந்து நீதான் என்னோட வீட்டு தலைவி. அமராவதி வீட்டுக்கு திரும்ப வந்து சாவிகளோட குத்த கமலா கிட்ட இருந்து புடுங்கி சப்னாக்கு ஒப்படைச்சா.